ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு பஃப் கை ஒன்று பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் பஃப் கை. அதாவது வந்துட்டு மேலே மட்டும் பஃப் வரும், கீழே வந்து ப்ளைனாக வர மாதிரி வரும். கீழே ஃப்ளீட்ஸ் வராது, பார்டர் வராது, எதுவுமே வராது. இது வந்து பார்டர் வச்ச கையில் நம்ம மேலே மட்டும் ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் லைனிங்கும் கைப்பீஸும் எடுத்து நான் தச்சு திருப்பி எல்லாமே பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கர்வ் கொடுத்து ஒரு சின்ன வீக்கட் கொடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சென்டர் மார்க் பண்ணி ஒரு நாச் கொடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சென்டராக வந்து அதே மாதிரி இந்த கைக்கு இப்போ பஃப்பு வைக்கிறோம் அப்படின்னும்போது வந்து இந்த பெண்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும். அது கட்டிங்கில் பார்த்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு வந்து ஒரு 4 இன்ச்சு சென்டராக பார்த்து இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சுன்னு சொல்லிட்டு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக ஃப்ளீட்ஸ் கொடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம எதனால் தனியாக கொடுக்குறோம் அப்படின்னுமோ, இப்போ நம்ம ப்ளவுஸில் வச்சு நம்ம கொடுக்கும்பொழுது ஒரு இன்கேஸ் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும், இல்லை பேக்கில் கொஞ்சம் கம்மியாகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து கையை மட்டும் தனியாக வச்சு நம்ம அந்த ஃப்ளீட்ஸை கொடுக்க போகிறோம். இந்த கொடுக்குற ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்து முன்பகுதியை பார்த்த மாதிரி இருக்கட்டும். முன்பகுதி அப்படின்னும் பொழுது வந்து நம்ம கையோட ஃப்ரண்ட் போர்ஷன் சொல்லிட்டு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனுக்காக தைக்கிறதுக்காக ஒரு கர்வ் கொடுத்து நம்ம வீக்கட் கொடுத்து வச்சுருப்போங்களா, அந்த வீக்கட்டை பார்த்த மாதிரி நீங்கள் ஃப்ளீட்ஸ் எல்லாமே வைங்க. அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளீட் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக உட்காரும். அதை விட வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கும். பஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஒரு 4 இன்ச்சை வந்து 2 கையிலையுமே நம்ம மடித்து தனியாக பஃப் வச்சு தைச்சிட்டு நம்ம ப்ளவுஸ் பீஸில் வச்சு அட்டாச் பண்ணும்போது மீண்டும் நமக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு படுத்துனா கூட வந்து இன்னொரு ஃப்ளீட் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னும்போது நம்ம இப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்படி தைக்கும்போது ரொம்பவும் அழகாக வரும். அந்த பஃப் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு எடுப்பாக இருக்கும். அதே மாதிரி சென்டராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஃப்ளீட் வச்ச பிறகு திரும்பவும் வந்து கையை ஃபோல்ட் பண்ணி வச்சு சென்டரில் ஒரு நாச் போடுங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே ஒரு நாச் போட்டிருப்போம். இந்த ஃப்ளீட் வைக்கும்போது அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதனால் இதை ஃப்ளீட் வச்ச பிறகு ஒரு முறை ரெண்டு சைடும் ஒன்றா மடித்து வச்சு ஒரு நாச் போட்டுக்கோங்க. வச்சுட்டு தைச்சி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.